எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தின் காணொளியிலே தேவன் ஆவியா இருக்கிறார் என்கிற குணாதிசயத்தினுடைய 5 உண்மைகளை குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கும் கூட அதோடு கூட தொடர்புடைய ஒரு காரியத்தை தான் இந்த காணொளியின் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, தேவன் ஆவியா இருக்கிறார் என்கிற குணாதிசயத்தை பற்றிய காரியத்தில் நாம் ஓர் உண்மையாக தேவனுக்கு உருவமில்லை என்கிற காரியத்தை குறித்து சிந்தித்தோம். அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். தேவனுக்கு உருவமில்லை என்று சொன்னால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சாயல் ரூபம், அதாவது தேவனுடைய சாயல் ரூபம் என்பது எதை குறிக்கிறது என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். பிரியமானவர்களே, இங்கே வருகின்ற தேவனுடைய சாயல் ரூபம் என்பது நம்மை போல கண்கள், மூக்கு, காதுகள், வாய், கைகள் போன்றவைகளை குறிப்பிடவில்லை என்பதை நாம் முதன்மையாக தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வருகின்ற சாயல் ரூபம் என்பவைகள் தேவனுடைய ஆழ்தத்துவத்தை குறிக்கின்றன. அதாவது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி ஆழ்தத்துவம் உள்ள ஒரு நபராக இருக்கிறாரோ அதே போல நம்மையும் அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர்களாக படைத்தார், சிருஷ்டித்தார் என்பதுதான் இங்கே வருகின்ற சாயல் ரூபம் என்பதினுடைய உண்மையாயிருக்கிறது. ஆழ்தத்துவம் என்று சொல்லும் பொழுது அதிலே 3 காரியங்கள் உள்ளடக்கமாயிருக்கின்றன. 1 அறிவு, 2 உணர்ச்சி அல்லது உணர்ச்சிகள், 3 சுயசித்தம். இந்த 3ம் இருக்குமானால், ஒரு நபருக்கு இந்த 3ம் இருக்குமானால் அவர் ஆழ்தத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அல்லது நபர் என்று சொன்னாலே அவருக்கு இந்த 3ம் இருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் அவரை நபர் என்று நாம் ஒத்துக்கொள்ள முடியும். அவர் ஆழ்தத்துவம் உள்ளவராக இருக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:26 வருகின்ற சாயல் ரூபம் என்பது தேவனுடைய ஆழ்தத்துவத்தை குறிக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இங்கு வருகின்ற சாயல் ரூபம் என்கிற 2 பதங்களும் ஒரே அர்த்தத்தை உடையவைகள்தான். ஏனென்றால் 27வது வசனத்திற்கு வரும் பொழுது அங்கே என்ன வாசிக்கின்றோம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இங்கே சாயல் மட்டுமே வருகிறதே ஒழிய ரூபம் வரவில்லை. ஆகவே சாயலும் ரூபமும் ஒரே கருத்தை தான் நமக்கு கூறுகின்றன. ஒருவேளை 2ற்கும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக இங்கே ஆவியானவர் மறுபடியுமாக சாயலையும் ரூபத்தையும் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் வெறும் சாயல் மட்டும்தான் வருகிறது. ஆகவே சாயலும் ரூபமும் ஒன்றுதான். அதாவது தேவன் தாம் ஆழ்தத்துவம் உள்ளவராக இருக்கிறது போல நம்மையும் ஆழ்தத்துவம் உள்ளவர்களாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே இந்த சாயல் ரூபம் என்பது தேவனுடைய ஆழ்தத்துவத்தை தான், நபர்த்துவத்தை தான் குறிக்கிறதே ஒழிய நம்மை போன்ற உருவத்தை குறிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் கூட எழும்பலாம். அப்படியானால் வேதாகமத்தில் பல இடங்களில் இறைவனுக்கு கண்கள், காதுகள், கரங்கள், வாய், இன்னும் சொல்ல போனால் நுகர்வதற்கு மூக்கு
போன்ற உடல் உறுப்புகளெல்லாம் இருப்பது போல சொல்லப்பட்டிருக்கின்றனவே, அப்படியானால் அது என்ன அல்லது அவைகள் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பலாம். பிரியமானவர்களே, இறைவனுக்கு கண்கள் இருப்பது போல, காதுகள் இருப்பது போல, வாய் இருப்பது போல, கரங்கள் இருப்பது போல, மூக்கு இருப்பது போல சொல்லப்பட்டிருப்பவைகள் எல்லாம் ஆந்த்ரோபோமார்பிசம் என்று இறையியல் ரீதியாக அழைக்கப்படுகிறது. இந்த ஆந்த்ரோபோமார்பிசம் என்பது ஒரு கிரேக்க சொல்லாட்சியாக இருக்கிறது. இந்த சொல்லாட்சி, இந்த பதம் 2 கிரேக்க சொற்களிலிருந்து, பதங்களிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த 2 கிரேக்க பதங்கள் என்னவெனில், ஒன்று ஆந்த்ரோபாஸ். ஆந்த்ரோபாஸ் என்று சொன்னால் மனிதன் என்று பொருள். இரண்டாவது கிரேக்க வார்த்தை மார்பியா. இந்த மார்பியா என்று சொன்னால் உருவம் என்று பொருள். ஆகவே ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொன்னால் மனித உருவியல் என்று தமிழிலே நாம் சொல்ல முடியும். ஆகவே இறைவனுக்கு வேதாகமத்தில் கண்கள் இருப்பது போல, காதுகள் இருப்பது போல, அதாவது நம்மை போல உடல் உறுப்புகள், அவயவங்கள் இருப்பது போல சொல்லப்பட்டிருப்பதற்கு பெயர்தான் ஆந்த்ரோபோமார்பிசம், அதாவது மனித உருவியல் என்று அழைக்கப்படுகிறது இறையியல் ரீதியாக. இது எதற்கு என்று சொன்னால், உருவத்திற்குட்பட்ட மனிதர்களாகிய நமக்கு தேவனை புரிய வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு உபாயம்தான், வழிமுறைதான் இந்த ஆந்த்ரோபோமார்பிசம் எனப்படுகிற மனித உருவியல் என்கிற காரியம். ஏனென்றால் நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரிந்திருக்கிறபடிதான் இறைவனை விளக்க வேண்டும். இன்னும் கூட சொல்ல போனால், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், கண்கள், காதுகள், வாய், மூக்கு, கரங்கள் போன்ற உடல் உறுப்புகளை கொண்ட நாம் உருவமில்லாத இறைவனை புரிந்து கொள்வதற்காக விளக்கப்பட்ட, சொல்லப்படுகிற ஒரு வழிமுறைதான் இந்த ஆந்த்ரோபோமார்பிசம், மனித உருவியல் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே உண்மையாக இறைவனுக்கு உருவமோ, கண்களோ, காதுகளோ, மூக்கோ கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதில் உள்ள பல உண்மைகளில் ஓர் உண்மை அவருக்கு உருவமில்லை என்பதுதான். ஆகவே உருவமில்லாத இறைவன், சர்வ வியாபகரான இறைவன் எங்கும் இருப்பவராக இருக்கிறார். நாம் கடந்த காணொளியில் பார்த்தது போல அந்த எங்கும் இருக்கின்ற சர்வ வியாபகரான அந்த இறைவனை நாம் நம்முடைய ஆவியின் மூலமாக எங்கிருந்து வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் தொழுது கொள்ள முடியும், ஆராதனை செய்ய முடியும். ஆகவே வேத வசனங்களை சரியாக கவனித்து பொருள் எடுத்து சரியான விதத்திலே புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வேத வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவோமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.